வணக்கம். 1970கள்ல மெட்ராஸ்ல நடந்த ரொம்பவே திகழான இருண்ட ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த அலசல்ல பார்க்க போறோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நள்ளிரவு நேரம், ஆந்திரா தமிழ்நாடு எல்லையில இருக்கிற ஒரு இருட்டான ஆள் அரவமே இல்லாத நெடுஞ்சாலை. அங்க ஒரு கருப்பு அம்பாசிடர் கார் சீறி பாய்ந்து போய்கிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள நடந்த ஒரு கொடூரமான விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே உலுக்கிய விஷ ஊசி வழக்கு. நாம எத்தனையோ கிரைம் ஸ்டோரிஸ் கேட்டிருப்போம், ரைட்? ஆனா கத்தி, துப்பாக்கின்னு எந்த ஆயுதமும் இல்லாம, துளி சத்தம் கூட இல்லாம, ஜஸ்ட் ஒரு சின்ன ஊசிய மட்டுமே வச்சுக்கிட்டு நடந்த இந்த மரண ஆட்டத்தை பத்தி இப்போ நாம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகே, இப்போ நாம விஷயத்துக்குள்ள நேரடியா இறங்கலாம். இது எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? ஒரு பணக்கார வியாபாரி கஸ்டம்ஸ் அதிகாரிங்க கூப்பிடுறாங்கன்னு நம்பி அந்த கருப்பு அம்பாசிடர் காருக்குள்ள உட்கார்ந்திருக்காரு. சிட்டிய தாண்டி கார் இருட்டுக்குள்ள போகுது. அவருக்குள்ள ஒரு லேசான பயம் வருது. அப்போ முன்னாடி சீட்ல இருந்து ரொம்ப அதிகாரமா ஒரு குரல், பயப்படாதீங்க, உங்ககிட்ட இருந்த உண்மைய வர வைக்க ஒரு சின்ன ட்ரூத் சீரம் ஊசி போடணும், அது கவர்மெண்ட் ப்ரொசீஜர். சீரியஸா? ஊசியா? அதுவும் ட்ரூத் சீரமா? அந்த வியாபாரிக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளேயே ஷில்லுன்னு ஒரு ஊசி அவர் கழுத்துல இறங்குது. சத்தமே இல்ல, ஒரு சொட்டு இரத்தங்கூட இல்ல. சில நொடிகள்லயே உயிர் பிரிஞ்சிடுது. இவ்வளோதாங்க. இதுதான் அந்த கொடூரத்தோட ஆரம்பம். பகுதி 1, மரணத்தின் கருப்பு அம்பாசிடர். இவங்களோட மூடுஸ் ஆப்பராண்டி, அதாவது வேலை செய்யற விதம் இருக்குல்ல, அது நிஜமாவே ரொம்ப கிரிமினலான ஒரு ஐடியா. அந்த காலத்துல வியாபாரிங்களுக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள் மேல, குறிப்பா இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் மேல ஒரு பெரிய மரண பயமே இருந்துச்சு. அதை இவங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட பிளான் 4 ஸ்டெப்ஸா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே ஆபத்தானது. ஸ்டெப் 1, சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் டி பிராட்வே மாதிரியான லாட்ஜ்கள்ல வேலை செய்யற ரூம் பாய்ஸை கைக்குள்ள போட்டுக்கிட்ட யார்கிட்ட நிறைய பணம் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை வாங்குறது. ஸ்டெப் 2, கஸ்டம்ஸ் அதிகாரிகள் மாதிரி நடிச்சு லாட்ஜ்குள்ள போய் அந்த வியாபாரிகளை மிரட்டி கார்க்குள்ள கூட்டிட்டு வருது. ஸ்டெப் 3, நாங்க ட்ரூத் சீரம் போட போறோம்னு பொய் சொல்லி அந்த விஷ ஊசிய போடுறது. ஃபைனலா ஸ்டெப் 4, பணத்தை முழுசா கொள்ளையடிச்சிட்டு உடம்ப அநாத பிணம் மாதிரி ரோட்டோரமா வீசிட்டு போறது. எப்படிப்பட்ட பிளான் பாத்தீங்களா? எந்த தடயமும் இல்லாம ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சாங்க. பகுதி 2, மூளையும் கூட்டாளிகளும். இந்த ஒட்டுமொத்த இருண்ட சாம்ராஜ்யத்துக்கும் பின்னாடி இருந்தவங்க யாருன்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு கொலைய செய்ய பெரிய ஆயுதங்கள் தேவையில்லை, ஒரு தப்பான மூளை போதும், இல்லையா? இது எதை ரொம்ப தெளிவா விளக்குதுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பயங்கரமான 2 முகத்தை, மனுஷனை காப்பாத்த வேண்டிய மெடிக்கல் நாலேஜ எப்படி சத்தமில்லாம ஒரு உயிரை எடுக்கலான்னு ஒருத்தன் யூஸ் பண்ணிருக்கான். அவன்தான் இந்த மொத்த ஆட்டத்தோட டைரக்டர். அவனோட சேர்ந்து பார்த்தசாரதி, வேணுகோபால், டிரைவர் அயூப் கான் அப்படின்னு ஒரு 7 பேர் கொண்ட கேங் இத ரொம்ப பக்காவா பண்ணிருக்காங்க. இத கவனிங்க. பகல்ல பார்த்தா ஜார்ஜ் டவுன்ல கௌரவமா ஒரு மருந்து கடை வச்சிருக்கிற ஒரு சாதாரண மரியாதைக்குரிய ஃபார்மசிஸ்ட். ஆனா நைட்டானா எந்த தடையுமே இல்லாத 7 கொடூர கொலைகளோட மாஸ்டர் மைண்ட். அவர்தான் டிவி வைத்தீஸ்வரன். மெடிக்கல் ஃபீல்ட்ல தனக்கிருந்த நாலேஜ அவன் கொலைக்கான ஆயுதமா மாத்திக்கிட்டான். பகுதி 3, விஷ ஊசிகளும் அதிகரிக்கும் கொலைகளும். இந்த ஆரம்பகால வெற்றிகள் இருக்குல்ல, அது அந்த கேங்குக்கு ரொம்பவே ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. போலீஸ் கண்ணுல ஈஸியா மண்ணை தூவிடலாம்னு நினைச்சு கால்குலேட்டடா திருடிக்கிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துல கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாத கிரிமினல்ஸா மாறிட்டாங்க. அவங்க எப்படி இந்த அளவுக்கு மாறினாங்கன்னு இந்த டைம்லைனை பாருங்களேன். அக்டோபர் 1970ல வடிவேலன் செட்டியார முறையா இவங்க கடத்துறாங்க. ஆனா அப்போ ஊசியெல்லாம் யூஸ் பண்ணல. அது ஒரு டெஸ்ட் டிரைவ் மாதிரி தான் பண்ணாங்க. அதிகப்படியான தூக்க மாத்திரைகளை கொடுத்து அவரை கொன்னாங்க. அது சக்சஸ் ஆனதும் மார்ச் 1971ல ஷாவுல் ஹமீதுக்கு நேரடியாகவே பெத்தடின் ஊசியை செலுத்தி கொன்னாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 1971ல புகாரி தம்பி. இப்படி ஒரு தூக்க மாத்திரையில ஆரம்பிச்ச விஷயம் ரொம்ப சீக்கிரமாவே உயிரை குடிக்கிற பெத்தடின் ஊசிகளா மாறிப்போச்சு. ஆனா ஒரு கிரிமினல் கேங்குக்குள்ளேயே துரோகம் வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. வேணுகோபாலோட நண்பன் தக்ஷணாமூர்த்திக்கு இவங்களோட ரகசியம் தெரிஞ்சிடுது. உடனே அவன் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் கிட்ட இத போட்டு கொடுத்துடுறான். தங்களை காட்டி கொடுத்தவனே இவங்க சும்மா விடுவாங்களா என்ன? இந்த முறை எந்த ஊசியும் கிடையாது, பியோர் வயலன்ஸ் தான். தக்ஷணாமூர்த்தியை நம்ப வச்சு கூட்டிட்டு போய் கொடூரமா அடிச்சு உதைச்சு அடையாளமே தெரியக்கூடாதுன்னு ஒரு பாலத்து மேல போட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டாங்க. பணத்துக்காக கொலை செஞ்சவங்க இப்போ பழி வாங்குறதுக்காகவும் கொலையாளிகளா மாறின அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஷிஃப்ட் கரெக்டா இங்க தான் நடந்துச்சு.
சோ இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கட்டத்துல அவங்க தங்களோட மனிதத்தன்மைய முழுசா இழந்துட்டாங்க. அடுத்த பலியான சதக் இப்ராஹிம் விஷயத்துல அது ரொம்ப அப்பட்டமாவே தெரிஞ்சது. அவருக்கு பெத்தடன் ஊசி போட்டதுக்கு அப்புறமும் உடனே உயிர் போல அவர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பொறுமை இழந்த வைத்தீஸ்வரன் என்ன பண்ணான் தெரியுமா? காருக்குள்ள இருந்த ஃபேன் பெல்ட்டை எடுத்து அவர் கழுத்தை நெரிச்சு ரொம்ப கொடூரமா கொல்றான். அதுக்கப்புறம் உடம்ப மலை அடிவாரத்துல போட்டு கொளுத்திடுறாங்க. இப்போ சொல்லுங்க, இவங்க வெறும் திருடர்களா? கண்டிப்பா இல்ல. ஒரு மாபெரும் இரத்தவெறி பிடிச்ச மிருகங்களா மாறிட்டாங்க. பகுதி 4. சாம்ராஜ்யத்தின் சறுக்கல். பொதுவா எந்த ஒரு பெரிய கிரிமினல் சாம்ராஜ்யமும் அவங்க பண்ற ஒரு சின்ன தப்புல தான் சரியா ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. 2 வருஷமா எந்த தடயமும் இல்லாம எல்லாமே பெர்ஃபெக்ட்டா செஞ்சோங்கிற அந்த திமிர் அவங்கள ரொம்பவே ஆட வச்சுது. நம்மள யாராலும் பிடிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. போலீஸையே இவ்ளோ குழப்பத்துல ஆழ்த்தி எந்த தடயமே இல்லாம இத்தனை பெர்ஃபெக்ட் கொலைகளை செஞ்ச இந்த கேங் கடைசியில எப்படி மாட்டினாங்க? கெஸ் பண்ண முடியுதா? இதுக்கான விடை அவங்களுடைய கடைசி பலியான தாய்க்கா தம்பி விஷயத்துல தான் இருந்துச்சு. அவர் காணாம போனதும் மத்த கேஸ்கள மாதிரி அவர் குடும்பம் அமைதியா பயந்து ஒதுங்கிடல. அவங்க விடாப்பிடியா போராடி இந்த கேஸ சிபிசிஐடி கைக்கு மாத்துனாங்க. அந்த ஒரு முடிவுதான், ஆமாங்க, அந்த ஒற்றை முடிவுதான் மொத்த ஆட்டத்தையும் தலைகீழா மாத்துச்சு. பகுதி 5. சிபிசிஐடி விசாரணையும் நீதியும். சிபிசிஐடி உள்ள வந்ததும் சீரியஸா சொல்றேன், விசாரணை வேற லெவலுக்கு மாறுச்சு. டிஐஜி எஸ் கிருஷ்ணராஜ், அப்புறம் எஸ்பி கேவி ஞானசம்பந்தம், இவங்களோட தலைமையில ஒரு பியூர் ஓல்ட் ஸ்கூல் போலீஸ் ஒர்க் தொடங்குச்சு. இவங்க எந்த மாடர்ன் டெக்னாலஜியும் நம்பல. வாங்க, இது எப்படி அடுத்தடுத்து பில்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணையில இருக்கிற மாதிரி போலீஸ் முதல்ல ஃபோன் ரெக்கார்ட்ஸை எடுத்து தாய்க்கா தம்பியோட கடைசி கால்ஸை ட்ரேஸ் பண்றாங்க. அதுல முகமது தம்பி அப்படிங்கிறவன் மாட்றான். அவனை கவனிச்சதும் காதர் அப்படிங்கிறவனுக்கு தான் தகவல் கொடுத்ததா உண்மையா கக்குறான். உடனே காதரை தூக்கி விசாரிக்கும் போது ஒரு சிலந்தி வலை மாதிரி பின்னி இருந்த ஒட்டுமொத்த கூட்டத்தோட பேரும் அந்த மாஸ்டர் மைண்ட் டிவி வைத்தீஸ்வரனோட பேரும் அடுத்தடுத்து அம்பலமாகுது. ஃபைனலா அந்த வைத்தீஸ்வரனை போலீஸ் அதிரடியா அரெஸ்ட் பண்றாங்க. அவன் வாயை திறந்ததும் போலீஸுக்கே ஒரு பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவன் செஞ்சது ஒரு கொலை இல்ல, 2 கொலை இல்ல, மொத்தம் 7 கொலைகள். தற்கொலை, சந்தேகம் சொல்லி போலீஸால மூடி வைக்கப்பட்ட அந்த 7 ஃபைல்களுக்கும் அவன்தான் காரணம்னு A to Z முழு வாக்குமூலத்தையும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம கொடுத்தான். இந்த 7 அப்படிங்கிற நம்பர் தான் அத்தனை நாளா மறைஞ்சிருந்தா அந்த கொடூர உண்மைய முழுசா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. 1974 பிப்ரவரி மாசம் நீதிமன்றம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கிச்சு. மருத்துவ அறிவை கொலைக்கு பயன்படுத்திய அந்த மாஸ்டர் மைண்ட் வைத்தீஸ்வரன், அப்புறம் அவனுக்கு துணையா இருந்த பார்த்தசாரதி, 2 பேருக்கும் தூக்கு தண்டனை, மத்த கூட்டாளிகளுக்கு ஆயுள் தண்டனை. ஜூலை 1974ல எந்த கைகளை வச்சு அப்பாவிங்களுக்கு விஷ ஊசி போட்டாங்களோ அதே கைகள் பின்னாடி கட்டப்பட்டுச்சு. எந்த கழுத்துல ஊசியை இறக்குனாங்களோ அதே கழுத்துல தூக்கு கயிறு விழுந்து முறிஞ்சுது. இதுதாங்க கர்மாவோட மிகச்சரியான பதிலடி. சோ ஃபைனலா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம் சட்டத்தை வேணும்னா கொஞ்ச காலத்துக்கு ஏமாத்தலாம், ஆனா கர்மாவை எப்போதுமே ஏமாத்த முடியாது. எவ்வளவு புத்திசாலித்தனமா தடையே இல்லாம தப்பிக்க நினைச்சாலும் செய்த தப்புக்கான தண்டனை ஒரு நாள் கண்டிப்பா தேடி வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு 1970கள்ல நடந்த இந்த விஷ ஊசி வழக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த இருண்ட சரித்திரத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி இன்னொரு மர்மமான இன்ட்ரெஸ்டிங்கான வழக்க பத்தின அலசலோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, take care.